அன்பின் நேசரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், தம்முடைய மகிமையின் வல்லமையினாலே ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வியாதியோடு போராடுகிற மக்களுக்கு இந்த வேளையிலே கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். இனம் புரியாத கவலைகளிலே, வகை தெரியாத வகையிலே சிக்கி ஆறுதலற்று நிற்கிற மக்களுக்கு எங்கள் ஆறுதலின் தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆறுதலை தரும்படியாய் செபிக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படியாய் அவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் சதா காலங்களில் அரசாளுகிற தேவன், பரம ஔஷதத்தை கட்டளையிடுகிற தேவன், உடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களுக்கு பரிபூர்ண தெய்வீக சுகத்தையும் ஆறுதலையும் கட்டளையிடுகிற கர்த்தர் இந்த வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். பலவிதமான சோர்வுகளிலே மனம் சோர்ந்து போய் நிற்கிற மக்களுக்கு கர்த்தர் ஒரு தெய்வீக ஆறுதலை கட்டளையிடுவீராக. உடைய வார்த்தையிலே ஆறுதல்கள் உண்டு. நீர் கொடுத்திருக்கிற வேத வசனங்களை வாசித்து தியானித்து அவைகளை விசுவாசித்து அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் பரிபூர்ண ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறவராக இருக்கிறீர். இதோ இந்த வேளையில் அப்பா, உடைய வசனங்களை நாங்கள் வாசிக்க, தியானிக்க, ஒப்பு கொடுக்க, அவைகளை அறிக்கை செய்ய, அநேகருக்கு சொல்லிக் கொடுக்க, கற்றுக் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்ய, தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன எங்கள் சர்வ மகிமையின் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பரிபூரண ஆனந்தத்தையும் நிம்மதியும் சமாதானத்தையும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய தலையின் மேலே உடைய ஆணி வாய்ந்த கரங்களை வைத்து கர்த்தரவளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து உயர்த்துவீராக. உடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உடைய தயவை கட்டளையிடுவீராக. போராட்டங்களை முறியடிப்பீராக. சத்துருவின் கிரிகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டு உடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு மக்கள் மேலும் உடைய தயவு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.